ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லக்ஷா, நீங்க அன்னைக்கு டாய் ஸ்டோர் போய் புது டாய் வாங்கிட்டு வந்தீங்களே, அதுதானே இது? இந்த டைனோசர் டாய் தானே? சூப்பரா இருக்கு. ராகுல் பாரு எவ்வளவு நல்லா ஓட்டிட்டு இருக்கான். ஆமா சித்தி, இதை நாங்க அந்த டாய் ஸ்டோர்ல தான் வாங்கிட்டு வந்தோம். உன்னை தான் கேட்டோம் வரியான்னு, ஆனா நீ தான் வரலன்னு சொல்லிட்ட. உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னல, நம்ம எல்லாம் இன்னொரு நாள் சேர்ந்து போலாம். ஆமா ஆமா, அன்னைக்கு மட்டும் நான் உங்க கூட வந்திருந்தேன்னா நானும் ஏதாவது டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன். அதனால என்ன சித்தி, இன்னொரு நாள் நம்ம எல்லாம் திரும்ப டாய் ஸ்டோர் போகலாம். உனக்கு எந்த டாய்ஸ் பிடிக்குதோ நம்ம வாங்கிட்டு வரலாம். ஆமா ஆமா, நானும் அந்த டாய் ஸ்டோர் வந்து பார்க்கணும், டாய்ஸ் எல்லாம் வாங்கணும். என்னது, திரும்ப டாய் ஸ்டோருக்கா? இப்பதான் போய் அங்கே அத்தனை டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, திரும்ப நீங்கள் எல்லாருமே போகிறதா? நம்ம சிட்டி அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துடலாம், அவங்க போய் வாங்கிட்டு வரட்டும். இல்லம்மா, சித்தி கூட சும்மா போய் அங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம். அவனுக்கு எது பிடிக்குதோ வாங்கிட்டு வரட்டும். நாங்கெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டோம்மா, சும்மா தான் கூட போறோம். திரும்ப டாய் ஸ்டோர் போனா அங்கே டாய்ஸ் எதாவது வாங்கினா நம்ம வீடு தான் டாய் ஸ்டோராக மாறிடும். நானும் அன்னைக்கு டாய் ஸ்டோரே போயிருக்கல. ஆமா, நீங்க போனீங்கல்ல, என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க எங்களுக்கும் காட்டுங்க. டீனா, அங்க நாங்க ஜுவல்லரி செட் மாதிரி வாங்கினோம். இல்ல ஜுவல்லரி செட் இல்ல, பிரேஸ்லெட் பண்றது அது வாங்கினோம். கிச்சன் செட் வாங்கினோம். அப்புறம் இந்த மாதிரி ராம் வந்து ஸ்டேஷ்னரி இதெல்லாம் வாங்கினா. யுக்தாவும் இந்த மாதிரி பீட் செட் தான் வாங்கியிருக்கு. நம்ம அதெல்லாம் பண்ணி விளையாடலாம். சரி, அப்ப யுக்தாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, யுக்தாவும் கொண்டு வரட்டும். நான் இப்பயே ஃபோன் பண்றேன். யுக்தாவையும் யுக்தாவோட டாய்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றேன். ஆமா, சிட்டியும் டாய்ஸ் வாங்கலன்னு கவலைப்படுறேன், எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. ஹை ஜாலி, நாங்களும் டாய்ஸ்ல விளையாட போறோம். நான் யுக்தாக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இப்போ யுக்தாவை அவங்க அம்மா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. டீனாக்கா, ஏன் டைனோசர் பாருங்க எப்படி இருக்குன்னு. ராகுல், உன்னோட டைனோசர் ரொம்ப நல்லா இருக்கு. நானும் அதுல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரட்டா? ராகுல், இந்த டைனோசர் சூப்பரா போகுது. வா, சூப்பர் ஜாலி, ஃபாஸ்டா போகுது. ஐயோ, இந்நேரம் நான் கீழே விழுந்திருப்பேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி நம்ம இதுல அப்புறம் விளையாடலாம். சித்தி, யுக்தாவும் ராமும் இப்ப வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாங்கின செட்டெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நான் போய் என்னோடதை எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடலாம். சரி சீக்கிரம் கொண்டு வா. இங்க பாரு சித்தி, நான் இதுதான் வாங்கினேன். இதுல நிறைய பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வச்சு ஜுவல்லரிலாம் டிசைன் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஏய் லக்ஷா, இதுதான் அந்த செட்டா? எங்க, நானும் பார்க்குறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன லக்ஷா, இத்தனை வெரைட்டியா பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வச்சு நிறைய என்னென்னவோ பண்ணலான்னு போட்டிருக்காங்களே. ஓ, உங்க த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளே இதுல பண்ணலாம்ப்பா எல்லாமே. எங்க யுக்தா இன்னும் காணோம்? லக்ஷா, நீ நினைச்ச உடனே நாங்க வந்துட்டோம். பாத்தியா, என்கிட்ட இருந்த இந்த 2 செட்டுமே நான் கொண்டு வந்திருக்கேன். யுக்தா, சிட்டியும் டீனாவும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சு விளையாடலாம்ப்பா. செம ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. வா சீக்கிரம் எடுத்துட்டு போலாம். யுக்தா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லக்ஷா சொல்லிச்சு நீங்களும் வாங்கியிருக்கீங்கன்னு. அதான் உங்களுது எப்படி இருக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா உங்களுதும் சூப்பரா இருக்கே. இதுலயும் நிறைய வெரைட்டியா கொடுத்துருக்குறாங்களே. ஏய், இதுல இருந்து எனக்கும் பிரேஸ்லெட் பண்ணி தரீங்களா? ஷூர் டீனா, உனக்கும் கண்டிப்பா பண்ணி தரோம். எனக்கும் அப்புறம் பண்ணி கொடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் நம்ம பிரேஸ்லெட் பண்ண முடியும். எதை ஓப்பன் பண்ணலாம்? இதையே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஹை, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறைய வெரைட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் பிரேஸ்லெட் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாமே. இப்போ ஒரு செட் ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ஓபன் பண்ணலாம். லக்ஷா, இங்கே பாரு, இதுலேயும் இந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. இதில் அப்புறம் ரியல் பேர்ல்ஸ் மாதிரி கூட இருக்குது பாரு.
ரொம்ப நல்லா இருக்கே. அப்புறம் இதில் சின்ன ப்ளூ கலர் பேர்ல்ஸ் கூட கொடுத்துருக்காங்களே. இந்த 2 செட்டும் சேர்த்துனா நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்களேன். இதை வச்சு நம்ம எத்தனை பண்ணலாம் தெரியுமா? எனக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் எப்படின்னு சொல்றேன். நம்ம அது மாதிரி கூட பண்ணலாம். சரி ராம், அப்படியும் பண்ணலாம். சரி, அடுத்தது இது ஒண்ணே ஒன்று இருக்கு, இதையும் ஓபன் பண்ணிடலாம். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இதுல எல்லாம் ரவுண்ட் பீட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல இன்னும் ஃப்ளவர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் பீட்ஸும் இதுல இருக்கு. டீனா, உனக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு? இந்த கலரா, இல்ல இந்த பர்பிள் கலரா, இல்ல இந்த ஆரஞ்சு கலரா? எது உனக்கு பிடிச்சிருக்கு? இங்க பாரு, ஸ்கை ப்ளூ கூட கொடுத்துருக்காங்க. உனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லு, உனக்கு அதே மாதிரி செய்யலாம். அப்புறம் இதுல மட்டும் 2 இது கொடுத்துருக்காங்க நம்ம பிரேஸ்லெட் பண்றதுக்காக. சரி, இப்ப டீனாக்கு பிரேஸ்லெட் பண்ணலாமா? அக்கா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு செயின் பண்ணிருங்க, அப்புறம் நீங்க எதை வேணா பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப அழகா ஒன்று பண்ணி கொடுங்கக்கா. சரி ராகுல், உனக்கே ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். இது உனக்கு எந்த மாதிரி பண்ணலாம்? முதல்ல இந்த எலாஸ்டிக் இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒன்று ஒன்றா கோர்த்தரலாம். உனக்கு அழகா ஒன்று பண்ணி தரேன் பாரு. ராகுலுக்கு செயின் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு ராகுல்? ராகுலுக்கு ரொம்ப அழகா செயின் பண்ணிருக்கீங்களே. அதுல ஒரு ஆப்பிள் வேற போட்டிருக்கீங்க. ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூமா. இப்ப உங்களுக்கு ஒரு செயின் பண்ணி தரோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பீட்ஸ் கலர்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ஷைனிங்காகவும் இருக்கு. இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு. லக்ஷ்யா, எங்க அம்மாவுக்கு ஒரு செயின் கொடுங்க, நான் வேணா காசு கொடுத்துடுறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய செஞ்சு வைக்கலாம். இங்கே நிறைய இருக்குல்ல, இதுல இருந்து நம்ம நிறைய பிரேஸ்லெட் பண்ணி சேல் பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். டீனாவோட அம்மாவுக்கு ஃப்ரீயாவே நம்ம செயின் பண்ணி கொடுத்துடலாம். சரி, வாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகான பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் செய்யலாம். செயின்ஸ் கூட பண்ணலாம். அப்புறம் நம்ம சேல் பண்ணலாம். பரவாயில்லையே, நீங்க எல்லாரும் சேர்ந்து இத்தனை பிரேஸ்லெட்ஸ் பண்ணிருக்கீங்களே. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. தேங்க்யூ டீனா, உன்னால தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. இந்த பிரேஸ்லெட்ஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து வச்சுக்கோ டீனா. நீ வீட்டுக்கு போறப்போ உங்க அம்மாக்கு எடுத்துட்டு போய் கொடு. சரி, நான் எடுத்துட்டு போறேன். நம்ம இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணா நிறைய காசு வருமே, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுல வர காசு வச்சு நம்ம திரும்ப டாய் ஸ்டோர் போகலாம். நம்ம சிட்டியை டீனாவெல்லாம் கூட்டிட்டு போய் டாய்ஸ் வாங்கிட்டு வரலாம். சரி, நம்ம அவங்களையும் கூட்டிட்டு போகலாம். நம்மனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிரேஸ்லெட்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம இப்ப சேலுக்கு போட்டுடலாம். ஆமா, இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதுல செயின்ஸும் இருக்கே, அது கூட எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நம்ம 2 பேரும் பத்திரமா இதை எடுத்துட்டு போலாம். பின்னாடியே ராம் வந்து சேல் போடுறதுக்காக டேபிள்லாம் கொண்டு வரேன்னு சொன்னான். ஆமா, அந்த டேபிள் வெயிட்டா இருக்கும். நம்ம போய் இதை வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். என்ன யுக்தா, இந்த டேபிள் இவ்வளோ வெயிட்டா இருக்கு. சரி வா, நம்ம மெதுவா கொண்டு போலாம். ஆமாம், இந்த டேபிள் இருந்தால் தான் நம்ம இந்த டேபிளில் அழகாக அந்த செயின் பிரேஸ்லெட் எல்லாம் வச்சு நம்ம காட்டலாம். அப்போ தான் எல்லோரும் வாங்குவாங்க. அப்புறம் இதில் பாரு, சேலுன்னு போட்டிருக்கேன், 50% ஆஃப்னு போட்டிருக்கேன்னா பார்த்த உடனே எல்லாருமே வந்து வாங்க போகிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து இது மேலே அடுக்கிடலாம். ராம், யுக்தா, நாங்கள் அப்பயே வந்துட்டோம். நீங்கள் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? ஆமா லக்ஷ்யா, நீங்க கூடயே ஈஸியா கொண்டு வந்துட்டீங்க. நாங்க இந்த டேபிளை தூக்கிட்டு வர வேண்டாமா, அதுக்கு தான் லேட் ஆச்சு.
இங்கே பாருங்க, நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் உங்கள் எல்லாத்துக்கும் சேர் கொண்டு வந்துட்டுருக்கேன். இதில் எல்லாருமே உட்காந்துக்கோங்க. ஆமாம் டீனா, இவ்வளோ தூரம் நடந்து வந்தோமா, எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப கால் வலிக்குது. நீ சேர் கொண்டு வந்தது ரொம்ப நல்லதாச்சு. தேங்க்ஸ் டீனா. சரி, டைம் வேற ஆயிட்டே இருக்கு, நம்ம சீக்கிரம் எல்லாமே எடுத்து இது மேலே வைக்கலாம். இருக்கிற எல்லா செயின்ஸு பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இங்கே இடம் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஆமாம், இந்த பிரேஸ்லெட்ஸ்க்கெல்லாம் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணல. இது எவ்வளோன்னு சேல் பண்ணுறது? ஒன்று 10 rupeesனு சேல் பண்ணலாமா? என்னது 10 ருபீஸா? இது இன்னும் நிறையா காசு இருக்கும். 10 ருபீஸ்க்கெல்லாம் எங்கேயும் பிரேஸ்லெட் கிடைக்காது. நம்ம ஒன்று பண்ணலாம், 100 ருபீஸ்னு விற்கலாமா? நம்ம 100 ருபீஸ்னு சொன்னால் 50% ஆஃப் போய் 50 ருபீஸ் தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம 200 ருபீஸ்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். ஆமாம், 200 ருபீஸே சொல்லுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, இங்கே ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க வாங்குறாங்களான்னு பார்க்கலாம். என்ன இது, இந்த பசங்க புதுசாக இங்கே கடை போட்டிருக்காங்க. என்னென்ன விற்றுட்ருக்காங்க? நீங்கள்லாம் இது என்ன வச்சிட்ருக்கீங்க? ஆண்டி, இங்கே நாங்களே ஓனாக பண்ண பிரேஸ்லெட்ஸ் செயின்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஆண்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஆண்டி. ரொம்ப கம்மியான விலையில் தான் கொடுக்குறோம். 50% ஆஃப் கூட இருக்குது ஆண்டி. நீங்கள் இதில் எது எடுத்தாலும் 200 ருபீஸ், உங்களுக்கு 50% ஆஃப் இருக்கும். அப்போ எது எடுத்தாலும் உங்களுக்கு 100 ருபீஸ் தான் ஆண்டி. பரவாயில்லையே, ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் இதிலேருந்து வெறும் 3 எடுத்துக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு இவ்வளோ நீளமான முடி இருக்கு ஆண்டி, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்தாங்க 300 ருபீஸ் இங்கே வைக்கிறேன். நான் 3 ஐட்டம்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங். ஓகே கிட்ஸ், நான் போயிட்டு வரேன். பாய் பாய். பார்த்தீங்களா, நம்ம பண்ணியிருக்க பிரேஸ்லெட் செயின் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க அப்புறம் காசும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 300 ருபீஸ் வந்திருக்கு. அடுத்தது இன்னொருத்தர் வந்துட்டாங்க. அவங்க என்ன வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி இங்கே தானே நடக்கிறோம். இந்த கடை இங்கே புதுசாக இருக்கே, என்ன வச்சுருக்காங்க? ஓ, செயின்ஸு பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சரி, எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாம். என்ன இது, இதெல்லாம் நீங்களே பண்ணதா? ஆமாம் ஆண்டி, எல்லாமே நாங்களே பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க ஆண்டி. இதில் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. சரி, எதை எடுக்கலாம் எதை விடலான்னே தெரியல. சரி, எது நல்லாயிருக்கோ நான் எடுத்துக்கிறேன். நான் இதிலேருந்து 2 செயின் அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் எடுத்திருக்கேன். இந்தாங்க 300 ருபீஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே கிட்ஸ், பாய் பாய். பரவாயில்லையே, யாருமே விலையை குறைச்சே கேட்கல. நம்ம சொன்ன விலையே கொடுத்துட்டாங்க. ஆமா, இது வரைக்கும் நம்மளுக்கு 600 ருபீஸ் வந்திருக்கு. இன்னும் இது 5 தான் இருக்கு. இதை யார் வாங்குறாங்கன்னு தெரியல. அங்க ஒரு அங்கிள் வராங்க, நம்ம கேட்கலாம். அங்கிள் இதை நீங்க வாங்கிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ரொம்ப கம்மி விலையில இருக்கு அங்கிள். இல்ல தம்பி, நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல அங்கிள், உங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுல இருப்பாங்கல்ல, உங்க வைஃப் கிட்ஸ் யாரு வேணா யூஸ் பண்ணலாம் அங்கிள். வாங்கிட்டு போங்க அங்கிள். இல்ல தம்பி, இதெல்லாம் வேண்டாம் தம்பி, எதுக்கு சும்மா செலவா இருக்கு. இல்ல அங்கிள், நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இதை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அங்கிள். வாங்கிட்டு போங்க அங்கிள். சரி, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா அவங்க சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இங்க இருக்கிற எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஆச்சு அங்கிள்? 500 ருபீஸ் ஆச்சு அங்கிள். சரி, இந்தாங்க 500 ருபீஸ் இருக்கு, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்க. அங்கிள், நீங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரிப்பா, இருக்கிற காசெல்லாம் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்க. நம்ம கிட்ட இருந்த எல்லாமே நம்ம சேல் பண்ணியாச்சு. பாத்தியா இவ்ளோ காசு வந்திருக்குன்னு? ஆமாம், இவ்வளோ காசு வந்திருக்கு. நம்ம சிட்டிக்கும் டீனாக்கும் இதில் டாய்ஸ் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.